ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி ஆப்ஷன் பையிங்கில் ரிஸ்க் வந்து ஒரு 1000 ருபீஸ் வச்சுக்கிட்டு ரிவார்ட் வந்து ஒரு 4000 ருபீஸ். ஓகே, ஸோ கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் வந்து 50,000. ஸோ அந்த 50,000க்கு குறைவா அப் டு வந்து 30,000லேருந்து 50,000 இருக்கணும். ஸோ இதுக்கான ஒரு ஸ்விங் லெவல் வந்து நான் வந்து சொல்கிறேன், ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வருது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மார்னிங் வந்து நான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் 24,600 பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,440 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாகவும், ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,728 அப்படிங்கிறதும் நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தேன். 24,600 அபவ் இருந்ததுனால் மார்க்கெட் வந்து பை ஆகவும் இருக்கும் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சப்போஸ் பிலோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சைட்வேஸ்குள்ளே இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் லெவல். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்விங் லெவல் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அந்த ஸ்விங் லெவல் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ரைட்னா வந்து மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலை. ஓகே, ஸோ ஏன் ரீசன் அப்படின்னா நமக்கான ஒரு லெவலில் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்து இல்லை. ஈவன் நமக்கு வந்து ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ நியர் வந்து பார்த்தீங்கன்னா 190 கிட்ட வந்து இருந்தது. ஸோ குறையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம 24,700 பேஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்விங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 140 அண்டு 180 அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி மணி கால் ஆப்ஷன், இந்தி மணி புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ஸ்விங் லெவல் வந்து நான் சொல்லியிருந்தேன் 140லேருந்து நமக்கு பை ஆகும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 180லேருந்து நமக்கு செல் ஆகும் அப்படிங்கிறதும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ 130லேருந்து பை ஆகும் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வித் லைவ் டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்தி மணியோட பிஇபி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஸ்விங் லெவல்ஸை வந்து அந்த லைவ் டேட்டாவில் எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ ப்ரீமியத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த ஸ்விங் லெவலில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து முன்கூட்டியே அந்த லெவல்ஸை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ அப்படி போடும்போது அந்த ப்ரைஸில் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகும்போது நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்தி மணி 24,600 கால் ஆப்ஷனையும் இப்போ ஸ்பாட் வந்து 24,700 பேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 600 கால் ஆப்ஷன் அண்ட் 800 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 800 கால் ஆப்ஷன் வந்து 600 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து ஃபால் ஆகணும். அதோட சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 130 அண்ட் அதே மாதிரி 24,800 புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 130. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் வந்து டார்கெட் வந்து போகணும். ஓகேங்களா?
ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஓகே, ஸோ ஆப்ஷன் பேசிக்ஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து வெரி சிம்பிள் அந்த ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வர்ற பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வரும். வித் இண்டிகேட்டரும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கேல்குலேஷனை நம்ம வந்து இண்டிகேட்டராகவும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைசெல் சிக்னல் வந்து கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கிறதுனால நம்ம வந்து மேனுவல் கேல்குலேஷனில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்க்குற ப்ரீமியத்தோட அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.